சர்வலோகத்தையும் ஆளுகை பண்ணுகிற நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பாராக. வல்லவர் என்கிறதான தலைப்பில் இன்றைய தினத்தில் சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். வல்லவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது பல காரியங்களை குறித்து ஆராய்ச்சி பண்ணி வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் யார் எதில் வல்லவன் என்பதை அடுத்த வாரத்தில் நாம் தியானிப்போம். வல்லவன் என்பதற்கும் வல்லவர் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. வல்லவன் என்று சொல்லும் பொழுது அது மனிதனை குறிக்கிறது. வல்லவர் என்று சொல்லும் பொழுது அது தேவனை குறிக்கிறது. தேவன் எதில் வல்லவராக இருக்கிறார்? உலகத்தில் சொல்லுவாங்க, வல்லவனுக்கு வல்லவன் எழுப்புவான் இந்த வையகத்திலே என்று சொல்வார்கள். இந்த வல்லவருக்கு வல்லவர் ஒரு காலம் எழுப்ப முடியாது. ஆண்டவர் ஒருவரே வல்லவர். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பே தேவன் வல்லவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் யாராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 49வது வசனமும் 50வது வசனமும், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக உள்ளது. வல்லமை உள்ளதான தேவன் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். அவருடைய இரக்கங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறதான கர்த்தர். அல்லேலூயா. ரோமர் 14வது அதிகாரம் 4வது வசனம், 14:4, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானனுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலை நிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இப்படிதான் சொல்லி 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 மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனா வேதம் கூறுகிறது, இன்னொரு எஜமானுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதுக்கு நீயா? அதை குறித்து அவனுடைய எஜமான் கவலைப்படுவான். அவனை நிலை நிறுத்துவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வல்லவர் எனக்குள்ளே மிகவும் நல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே மிகவும் நல்லவர் எனக்குள்ளே. அல்லேலூயா. அந்த வல்லமையுள்ளதான தேவன் நன்மையான காரியங்களை நமக்கு செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை உள்ளவர். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. இங்கே அவர் வல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிரிலே அவர் வல்லவர் என்பதை குறித்து சில காரியங்களை நான் ஆராய்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாத்ராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்களேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தரே
கர்த்தரே கர்த்தரே கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்போ யாத்ராகமம் 15:3 சொல்கிறது, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்போ சிலர் சொல்லலாம், எனக்காக யார் யுத்தம் பண்ணுவா? அவர் வல்லவர் என்று கேட்கப்படுகிற எதிர வல்லவர்? அவர் யுத்தம் செய்வதில் வல்லவர். அல்லேலூயா. வேதம் கூறுகிறது, ஒருவன் உங்களுக்கு என்ன பண்ணுவதில்லை, எதிர்த்து நிற்பது இல்லை. ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் ஓடி போவார். காரணம் என்ன? ஆண்டவர் யுத்தத்தில் யாராகிறார்? வல்லவராக இருக்கிறார். உபாகமம் 20வது அதிகாரம் 3வது 4வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஐயோ, என்னுடைய எதிராளி அப்படி இருக்கிறானே, இப்படி இருக்கிறானே, நான் எப்படி பண்ணுவது, என்ன யுத்தம் பண்ணுவது, அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். நீ யுத்தத்திற்கு போகும்பொழுது உன்னோடு கூட சேனைகளை கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் யுத்தத்திலே வல்லவர். சங்கீதம் 24:8வது வசனத்தை வாசிக்கலாம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமேனில். மகிமையின் ராஜா யார்? இந்த மகிமையின் ராஜா அவர் யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. அனாதி கதவுகளே திறவுங்கள், வாசல் நிலைகளே உயருங்கள். மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. ஏனென்றால் யாத்ராகமம் 14:14 சொல்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அதுதான தேவனுடைய பிள்ளைகளே, சிலரோடு கூட நம்மளால போராட முடியாமல் இருக்கலாம். எப்படி உங்கள்கிட்ட நம்ம போராடுவது என்று நினைக்கலாம், எப்படி உங்கள்கிட்ட நம்ம பிரச்சனை பண்ணுவது என்று நினைக்கலாம். வேதம் கூறுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் பண்ண, உங்களுக்காக பரிந்து பேச, உங்களுக்கு துணையாக நிற்க ஒருவர் இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். யுத்தத்தில் வல்லவராக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இரண்டாவதாக யோபு 42:2, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவர் மாத்திரமல்ல, சகலத்தையும் செய்ய வல்லவர். என் வாழ்க்கையில ஆண்டவர் இதை செய்வாரா, என் வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்வாரா என்று பல இயக்கங்கள் இருக்கலாம், பல எண்ணங்கள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம். நடக்குமா நடக்காதா என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். வேதம் கூறுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். மனிதரால் கூடாததையும் தேவனால் கூடும். தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் பாடுகிறார், கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே,
நம் தேவனா கூடாது கூடாது ஒன்றுமில்லையே. எல்லாமே அவரால் கூடும். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க எவைகளெல்லாம் நடக்க என்று நினைக்கிறீர்களோ அவர்களை செய்து முடிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிறவர்கள் ஏதோ ஒன்னதான் செய்ய முடியும். பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு நீங்கள் பயப்படாமல் சரீரத்தையும் ஆத்துமாவையும் அழிக்க வல்லவருக்கே, நரகத்தில் தள்ள உரிமை உள்ளவருக்கே பயப்படுங்கள். எல்லாவற்றையும் செய்ய அவரால் தான் முடியும். மலைகள் விலகினால் பர்வதங்கள் நிறைந்தால் என் கிருபை உன்னை விட்டு என்ன பண்ணாது விலகாது என்று ஆண்டவர் சொன்னார். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். அவர் அதனதன் காலத்திலே எல்லாவற்றையும் எப்படி செய்கிறாராம்? நேர்த்தியாய் செய்கிறார், இசைவனைப்பாய் செய்கிறார், ஒழுங்கு கிரமமாய் செய்கிறார். ஆனா மனுஷனுடைய உள்ளத்துல என்ன வச்சிருக்கிறாரா? உலகத்தை வச்சிருக்கிறார். நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? உலகத்துல இருக்கிறோம். ஆனா உலகமே இங்கதான் இருக்குது, நமக்குள்ளதான் இருக்குதுன்னா என்னன்னா அந்த உலக ஆசைகள், உலக கவலைகள். ஐயோ அது இருந்தா நல்லா இருக்குமே, இது நல்லா இருந்தா நல்லா இருக்குமே, அந்த கடையில் அது இருக்குது, அது நம்ம வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமே, தெருவில் பாத்திரம் வித்துட்டு வரானு இந்த பாத்திரம் நம்ம வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமே, ஐயோ அவங்க வீட்டுல கார் இருக்குது நம்ம வீட்டுல கார் இருந்தா நல்லா இருக்குமே, அவங்க அந்த வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வச்சு நம்ம இருந்தா நல்லா இருக்குமே, ஐயோ அவங்க பெரிய டிவி வச்சிருக்காங்க அந்த டிவி நம்ம வீட்டுல இருந்தா நல்லா இருக்குமே, ஐயோ அவங்க வீடு வச்சிருக்காங்க நமக்கு வீடு இல்லையே, இப்படின்னு சொல்லி உலக ஆசைகள், உலக கவலைகள் அப்படியெல்லாம் நமக்கு உள்ள வந்து இருந்துச்சுன்னா நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. உலக சிலைகள் தேவனுக்கு உண்டான பகை. இந்த உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும். அப்ப உலக ஆசை உள்ளத்தில் இருக்குது. இவைகளை எல்லாம் மாற வேண்டும். உலக ஆசைகளுக்கு தான் முள்ளு இருக்குது. முள்ளு நெருக்க ஐயோ நான் டிவி கேட்ட கருத்து கொடுக்கல, வண்டி கேட்ட கருத்து கொடுக்கல, எனக்கு 2-3 அரிசி கேட்ட கருத்து கொடுக்கல, நான் 4 லட்சம் ரூபாய் பணம் கேட்ட கருத்து எனக்கு கொடுக்கல, எனக்கு எதுக்கு இந்த கருத்துன்னு சொல்லி போயிடும். பார்த்தீங்களா? அப்பதான் பிசாசு கையில மாட்டி அடிக்கப்பட்டு அவன் என்ன பண்றான்? குத்து உயிரும் குளறி உயிருமாய் கிடக்கிறான். அப்பவும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தேடி வந்து காயங்களை கட்டி எண்ணெயை வார்த்து திராட்சை ரசத்தை வாசித்து என்ன பண்றாரு? சத்திரத்துல கொண்டு போய் விட்டுட்டு இவனுக்கு என்ன செலவாகுதோ நான் திரும்பி வந்து தர்றேன்னு சொல்லிட்டு போகும்பொழுது 2 பணத்தையும் கொடுத்துட்டு போறான். அந்த நல்ல சமாரியன் ஆண்டவராகிய இயேசுக்கு போல இருக்கிறது. அவர் சகலத்தையும் செய்ய வந்தவர். எனவே உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவனிடத்தில் அன்பாயிருங்கள். யுத்தத்தில் வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். 3ஆவதாக ஏசாயாவின் புத்தகம் 60வது அதிகாரம் 16வது வசனம். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலை உண்டு கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாயாக. யாக்கோபின் வல்லவர். அல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், யாக்கோபின் வல்லவர். இந்த யாக்கோபு யாரு? இரவும் பகலும் தேவனோடு கூட போராடினவன்.
நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உன்னை என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன் என்று சொன்னார். உன் பெயர் என்ன? யாக்கோபு. உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இந்த இஸ்ரவேல் நிமித்தமாகத்தான் பூமி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, கோத்திரங்கள் பெருகினது. இந்த யாக்கோபிலும் வல்லவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய மேய்ப்பர் வல்லவர், அவர் உங்களோடு கூட அவர்களோடு கூட என்ன பண்ணுவார், வழக்காடுவார். அவருடைய மேய்ப்பர் வல்லவராக இருக்கிறார். அதான் சங்கீதம் 23:1 படிக்கிறோம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடத்தில் வைத்து அவர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரது கோடும் தடியும் என்னை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் புல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. என் மீட்பர், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார். 20வது சங்கீதம் முதல் வசனம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. ஆபத்து நேரத்தில், ஆபத்து காலத்தில் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பாராக. அல்லேலூயா. சில சமயத்தில் யோசிக்கிறோம், ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? வேதம் கூறுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஒரு ஆலயத்தின் பக்கத்திலே ஒரு சாராய கடை இருந்தது. இந்த சாராய கடை இருக்கும் பொழுது அங்கு ஜெபித்ததான ஒரு அம்மா, ஆண்டவரே இந்த சாராய கடை அழிந்து போகட்டும், இது அக்கினி பற்றி எரியட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபித்துட்டே இருக்கிறாங்க. இதை கேட்கறதான அந்த சாராய கடைக்காரங்க இருக்கும், எரிச்சலா இருக்கும். ஆனா ஒண்ணு கேட்க முடியல. ஜெபித்து 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 சில நாட்கள் ஆன பொழுது இடியும் மின்னல் விழுந்து அந்த கடை தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. அந்த கடை என்ன பண்ணிருச்சு? தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. இவன் போய் கோர்ட்ல போட்டான். இந்த அம்மா ஜெபம் பண்ணாங்க, என் கடை தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு, எனக்கு 30 லட்சம் ரூபாய் நஷ்டம் எடுத்தாங்க. இப்போ இந்த அம்மாவுக்கு சம்மன் அனுப்புறாங்க. இவங்க சொல்றாங்க, நான் ஜெபித்ததுனால அக்கினி எரியல, அக்கினி வரல. அப்ப நீதிபதி சொல்றாரு, நீ ஜெபித்ததுனால அக்கினி இறங்கிடுச்சு, அவிவிசுவாசி அவன் நம்புறான், உன் ஜெபத்துல உனக்கு என்ன நம்பிக்கை இல்லையே, இல்லாட்டி நஷ்டம் கட்டணும். வேதம் கூறுகிறது, ஆபத்து காலத்துல உன் ஜெபத்தை தள்ளாதவர் யாக்கோபின் தேவன் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. 46வது சங்கீதம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். அது அடைக்கலமும் ஜனருமானா, அவருக்கு காட்டி குடையிலும் துணையுமானா. தேவனது அடைக்கலமும் ஜனருமானா, அவருக்கு காட்டி குடையிலும் துணையுமானா. அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நமக்கு கண்மலையும் கோட்டையும் துருகமும் கேடகமும் அடைக்கலமும் அவர்தான். வெயிலுக்கு ஒதுங்கிறதான நிழலும் அவர்தான், பெருவதத்துக்கு தப்புகிறதான அடைக்கலமும் அவர்தான். எனவே யாக்கோபின் வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். 146வது சங்கீதம் 5வது வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபினுடைய தேவன் மேல நம்பிக்கை வச்சவன் அல்லவே சொல்லுவோமா? அப்படி நம்பிக்கை வச்சவன் யாரா? பாக்கியவானாக இருக்கிறார். ஏன்னா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். இந்த யாக்கோபின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? ஏசாயா எழுதுகிறார் 2ஆம் அதிகாரத்துல 5வது வசனம்.
யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். இது நமக்கு கர்த்தர் கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம். யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் நான் யாக்கோபினுடைய பிள்ளை, நான் இஸ்ரவேலுடைய பிள்ளை, நான் ஆபிரகாமினுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னாலும் எங்க வர பயப்படுறான்? ஒளியினிடத்தில் வர பயப்படுறான். ஒளியினிடத்தில் வராதவர்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அவர்கள் ஒளியை கண்டும் ஒளியினிடத்தில் வராத இருக்கிறபடியினால் அவர்களுக்கு நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடையில 400 வருடங்கள் இருண்ட காலம். பலிகள் இல்ல, துதிகள் இல்ல, ஸ்தோத்திரங்கள் இல்ல, தேவனை ஆராதிக்கிற ஆராதனை இல்ல. இந்த வேளையில் தான் விடிவெள்ளி நட்சத்திரமாகிய யாக்கோபின் ஒரு நட்சத்திரம் உதித்தார். அந்த காலங்களில் இருக்கிறவர்கள் ஆச்சரியமான ஒளியை கண்டார்கள். எனவே இந்த யாக்கோபின் வல்லவர் மேல நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். நான்காவதாக லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இவர் யோவானிலும் வல்லவர். அல்லேலூயா. யார் இந்த யோவான் ஸ்நானகன்? சகரியா எலிசபெத்தினுடைய மகன், நசரேய புத்தனை உள்ளவனாய் காணப்பட்டான். வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் காணப்பட்டான். இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவனாய் காணப்பட்டான். அவரிடத்தில் மனம் திரும்பி வந்தவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். விரியன் பாம்பின் குட்டிகளை வரும் கோபாலுக்கு ஆட்களுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு வகை காட்டினவை யார் என்று சொல்லி கேட்டான். மரத்தடியில் என்ன பண்ணிருக்கிறது? கோடை வைக்கப்பட்டிருக்கிறது. தூற்று கூட அவருடைய கைகளில் இருக்கிறது. இப்படி கடினமான உபதேசத்தை பண்ணி மக்களை சரியான பாதையிலே வழிநடத்தினான். அவன் தான் சொல்றான், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அல்லேலூயா. வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் வல்லவர் எனக்குள்ளே, வல்லவர் எனக்குள்ளே, மிகவும் நல்லவர் எனக்குள்ளே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, இயேசு வல்லவரே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற இயேசு வல்லவரே. வல்லவர். அவருடைய பாதரட்சியின் வாரை தொடுவதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. யோவான் பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். மக்களுக்கு ஆறுதலை உண்டாக்குகிறவனாய் காணப்பட்டான். இப்படியாப்பட்ட அந்த யோவானிலும் இவர் பெரியவராய் இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 3ஆவது அதிகாரம் 1லிருந்து 3 வசனங்களை கொஞ்சம் வாசித்து பாருங்கள். அந்நாட்களிலே யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவி பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. இவன் சாதாரணமானவன் அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசியினால் ஏற்கனவே சொல்லப்பட்டவன், அவனால் முன்குறிக்கப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்பட வந்தவன். இப்படியாப்பட்ட யோவான் சொல்கிறான், என்னிலும் வல்லவர். அல்லேலூயா. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11வது வசனம் 11 ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிறோம் பெரியவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. இந்த உலகத்துல எந்தெந்த மனுஷன் எந்தெந்த கோத்திரத்துல பிறந்திருந்தாலும் சரி, அவன் யோவான் ஸ்நானங்களில் சிறியவர்களே. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானங்களை பார்க்கிற பெரியவன் ஒருவனும் இல்லை. இவன் சொல்றான், என்னிலும் வல்லவர்.
ஹalleluya. என்னில் ஒரு வல்லவர் வருகிறார். நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்று கூட அவர் கையில இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. ஆயத்தமாக இருங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். தேவனுடைய வருகை எப்பொழுதுக்கு என்று தெரியாது என்று சொல்லி பகிரங்கமாய் பிரசங்கிக்கப்படக்கூடியவனாய் காணப்பட்டான். எதை குறித்தும் எவனை குறித்தும் இவனுக்கு கவலைப்பட்டது கிடையாது. அப்படியாப்பட்டதான இந்த யோவானை பார்க்கிறோம். தேவன் வல்லவராக இருக்கிறார். ஐந்தாவதாக அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 32வது வசனம். எப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வல்லவர். ஹalleluya. அன்னைக்கு அடிமைத்தனத்துல தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? அடிமைத்தன வாழ்க்கை, அடிமைத்தன எகிப்தினுடைய வாழ்க்கையிலேயே எப்படிப்பட்டிருக்கிறோம்? பிசாசுடைய பிடியில பிடிபட்டிருக்கிறோம். உலக ஆசைகளிலே பிடிபட்டிருக்கிறோம். அந்த அடிமைத்தனங்களினுடைய நுகங்களை நான் கர்த்தர் முடித்து உங்களுக்கு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. யார் எதேத்துல அடிமைப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சிலர் போதைகள் அடிமைப்பட்டிருக்கலாம், சில சிற்றின்பங்களில் அடிமைப்பட்டிருக்கலாம். இன்னும் யார் எதில் அடிமைப்பட்டிருக்கீங்கன்னு தெரியாது. அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவைகளை முறித்து உங்களை சுதந்திரவாளியாய் சுதந்திரமாய் சுத்துவதற்கு, சுதந்திரமாய் தேவனை ஆராதிப்பதற்கு உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். ஒரு சிலர் அடிமைத்தனமா இருப்பாங்க. அவைகளை மாற்ற வல்லவர். நம்முடைய நாடும் பல நாட்டினருக்கு அடிமைகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். பிரான்சுக்காரர்கள் அடிமைப்படுத்திருக்கிறார்கள், இங்கிலாந்துக்காரர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் 1947ஆம் ஆண்டு நமது நாட்டுக்கு என்ன வந்தது? சுதந்திரம். ராதி சொன்னார், ஒரு பெண்ணு ராத்திரி 12 மணிக்கு தனியா போயிட்டு தனியா வந்துட்டா அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம். இன்றைய தினத்துல ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது கேள்விக்குறியா இருக்குது. வேலைக்கு போனவங்க வேலைக்கு போயிட்டு திரும்பி வருவது கேள்விக்குறியாக இருக்கிறது. இது நிமித்தம் என்ன நடைபெறுகிறது? நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது என்று கூறிக்கொண்டாலும் ஆனால் உண்மையான சுதந்திரம் என்ன இல்லை, கிடைக்கவில்லை என்பது எவ்வளவு ஆணித்தரமாக இருக்கிறது. பாரதி தாசன் அவருடைய குருவாக பாரதியாரை ஏற்றுக்கொண்டார். அவர் தன்னுடைய நண்பருக்கு ஒரு கடிதம் எழுதினார். நண்பா, எனக்கு 100 ரூபாய் வேண்டும். நண்பா, எனக்கு 100 ரூபாய் வேண்டும். இரண்டாவது வரி, இதை திருப்பி தர முடியாது. கொடுப்பானா? சொல்லுங்க, கொடுப்பானா? கும்புன்னு முழிக்காதீங்க, பதில் சொல்லுங்க. கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்க? அப்ப அதை சொல்றது என்ன கஷ்டம்? நண்பனுக்கு எழுதுற, நண்பா எனக்கு 100 ரூபாய் வேண்டும். இரண்டாவது வரி, திரும்ப எனக்கு கொடுக்க முடியாது. மூன்றாவது வரி எழுதுகிறார், பாரதிக்கே கடன் கொடுத்த என்கிற பெருமை உன்னை சேரும். எவ்வளவு பெரிய கவிஞனா இருந்தா அந்த கடிதம் எதிர்பார்ப்பார். பாரதி நசும்பாவா ஒருத்தர் சொல்றாங்க, மிகவும் பணக்கார தெய்வம் எதுல வெங்கடாஜலபதி சொல்றாங்க. ஆனா அந்த வெங்கடாஜலபதிக்கு வந்து கடன் கொடுத்தாங்க. அவங்க பேர் என்ன? குபேரன். அப்போ பாரதி என்பது ஒரு தத்துவ கவிஞர், விடுதலை கவிஞர், சுதந்திர போராட்ட கவிஞர், வைராக்கியமாய் வாழ்ந்தவர். 100 ரூபாய் வேணும். கடிதம். அதனால தான் இன்னைக்கு தினமும் கடன் கொடுத்தவரை பத்தி நம்ம பேச வேண்டியது வருது. அப்போ
அந்த விடுதலைக்காக பாடுபட்டதான அந்த பாரதியை குறித்து நம்ம நினைக்கும் பொழுது, மகாத்மா காந்தியை குறித்து நம்ம நினைக்கும் பொழுது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் குறித்து நம்ம நினைக்கும் பொழுது, காமராஜரை குறித்து நம்ம நினைக்கும் பொழுது, இன்னும் பல்வேறு அரசியல் தலைவர்களை நாம் நினைவு கூறும் பொழுது, பாவ கட்டுகளிலிருந்து உங்களையும் என்னையும் விடுதலையாக்கினாகிய சர்வ வல்லவராக இயேசுவை நாம் நினைவு கூற வேண்டும். அடிமைத்தனத்தில் வீட்டில் இருந்து, பாவ பிடிகளிலிருந்து, பிசாசுடைய பிடிகளிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எதை கொடுத்திருக்கிறார்? சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், விடுதலையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதி மோகத்தின் விடுதலையே, நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே, நானெங்கில் வாழ்வதால் விடுதலையே, சாதின எருசலேமே, சாதின எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மணவாட்டியா, அழகாக விட்டிடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். அல்லேலூயா. நல்ல ஒரு தாய் தகப்பனா இருக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ண? சுதந்திரம் வச்சுட்டு போகணும். நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம தான் வேதனைப்படுறோம், நம்ம பிள்ளை நடுத்தரோட வந்துடக்கூடாது, ஒரு வீட்டை ஆகி என்ன பண்ணிருக்கணும்? வச்சிருக்கணும், ஒரு இடத்துல குடியிருக்கணும் அப்படிங்கிற நல்ல தாய் தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிக்கிறானா? சுதந்திரத்தை வைத்து போகிறான், ஆஸ்திகளை வைத்து போகிறான். நீங்களும் உங்க பிள்ளைகளுக்கு என்ன வைங்க? ஆஸ்திகளை சேர்த்து வைங்க. நீங்க அடைந்து திரியறது போல உங்கள் பிள்ளைகளும் அடைந்து திரியாத வண்ணமாய், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை உண்டாக்குறதான தேவன் உங்களுக்கும் சுதந்திரத்தை தருவாராக. நீதிமொழிகள் 19:14. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அல்லேலூயா. வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிறதான சுதந்திரம். எனவே உங்களுக்கு நல்ல வீட்டை கர்த்தர் கட்டித்தர வேண்டும். கர்த்தர் வீட்டை கட்டறாங்க. கர்த்தருடைய பிரயாசங்கள் எல்லாம் வெறுதா. தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும், சாப்பிடுவதற்கு நல்ல ஆகாரம் வேண்டும், உறங்குவதற்கு நல்ல உறக்க வேண்டும். இவைகள் இல்லாத வாழ்வதுதான் வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை. எபிரேயர் 10:34 வசனம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதவித்ததுமின்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். அல்லேலூயா. எங்க என்ன சொல்றார்? உங்களுக்கு ஆஸ்தி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது நடந்துதான். இந்த ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொள்ளையிடும்படியாக சந்தோஷமாய் கொடுத்தீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு மிகுந்த சுதந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்காக கட்டப்படுவதற்காக நீங்கள் கொடுக்கக்கூடியதான ஒவ்வொரு ரூபாயும் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களாக சேர்க்கப்படும். உங்களுக்கு கட்டப்படுகிற வீடுகளிலே அவைகள் ரத்தினங்களாய் சுழிக்க அது பயன்படும். நீங்கள் பண்ணுகிற ஒவ்வொரு ஆத்மா ஆதாயமும் வைடூரியமாய் மரகதமாய் உங்களுடைய கிரீடங்களை என்ன பண்ணும்? சுழிக்கும். சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர். எனவே உங்களுடைய அடிமைத்தன வாழ்க்கை இன்றைய தினத்துல மாறட்டும். கர்த்தருக்காக சுதந்திரமாய் எதையாயும் செய்யக்கூடியதான நிலைமை உங்களுக்கு வரட்டும். ஆறாவதாக எபிரேயர் 2:18 வசனம். எபிரேயர்
2:18. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. அண்ணனை நம்பலாம், சில நேரத்துல உதவி வரும், வராது. அப்பாவை நம்பலாம், உதவி கிடைக்குமான்னு வராது. அண்ணனை, தம்பிய, அக்காவை, மாமாவை, மச்சானை யாரை நம்பினாலும் வராது. ஆனா எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே என்னக்கடங்காத நன்மைகள் வாருமே என் கண்கள் ஏறெடுப்பே. என்னக்கடங்காத நன்மைகள் வாருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பருவதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பருவதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. அங்க ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை, சொல்லுங்க, கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 2:16. ஆதலால் தேவ தூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஹalleluya. அவர் தேவ தூதருக்கு உதவி செய்வதற்காக கை கொடுக்கிற ஆபிரகாமின் சந்ததி ஆகிய உங்களுக்கும் எனக்கும் கை கொடுக்கிறார். ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமசை, வலதுகரம் நம்மை தாங்கும், இடது கையால் நம்மை அணைக்கிறதான தேவன். இஸ்ரவேலே, நான் உன்னை மறந்தா என்னுடைய கையின் தொழிலை என்ன பண்ணும் மறப்பதாக என்று சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை நடப்படுவதில்லை, கைவிடுவதில்லை. தேவ தூதருக்கு சப்போர்ட்டாக வரல. உங்களுக்கு எனக்கும் ஆபிரகாமின் சந்ததியாக உங்களுக்கு எனக்கும் அவர் கரம் பிடித்து தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya. யாராவது சொல்ல முடியுமா கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சதில்லைன்னு? ஒருத்தர் சொல்ல முடியாது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் இருப்பதும் சுகமுடன் வாழ்வதும் கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் இருப்பதும் சுகமுடன் வாழ்வதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. எத்தனையோ பேர் போயிட்டாங்க. கர்த்தர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்தபடினாலே கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவரை துதிக்கும்படி வைத்திருக்கிறார், பாடும்படி வைத்திருக்கிறார், ஆராதிக்கும்படி வைத்திருக்கிறார், நன்மைகளை சாட்சியாய் பயந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு என்னை உயிரை கொடுத்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? உதவி செய்கிறார், வல்லவராக இருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவருக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். சில சமயங்களிலே கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு குறைவுகள் வரும். ஏன் குறைவுகள் வருதுன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிற மக்கள் கல்யாண காணிக்கை கொடுக்கறதில்ல, தசமபாகம் கொடுக்கறதில்ல. இதனால அவங்களுக்கு என்ன, ஒரு குறைவு வரும். அரிசி இல்லாம இருக்கும், எண்ணெய் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்க பரிசுத்தவான்களுக்கு என்ன பண்ணணும்? கொடுத்து உதவி செய்யணும். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்கள். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும்
நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. நமக்கு என்னத்தை ஜெபிக்கணும் என்னத்தை கேட்கணும்னு தெரியாம இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்வதற்கு நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 37வது சங்கீதம் 40வது வசனம். 37:40 சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியினால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்ய அவர் யாராக இருக்கிறாரா? வல்லவராக இருக்கிறார். 60வது சங்கீதம் 11வது வசனம். 60:11. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி எல்லாமே விருதா. மனுஷனுடைய உதவி எல்லாம் விருதா. கர்த்தருடைய உதவி நமக்கு எப்போ வேணுமோ அப்ப கரெக்டா கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் இல்லையல்லவோ, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் இல்லையல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் யாராக இருக்கிறாரா? சகாயரா, உதவி பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. 7வது எதில் அவர் வல்லவர். எபிரேயர் 7வது அதிகாரம் 25-26 வசனங்கள். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் கிட்டி சேர்வதற்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாக இருக்கிறார். அல்லேலூயா. முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் எதிலே வல்லவர்? ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் என்ன பண்ணவில்லை? குறுகி போகவில்லை. கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. அவர் நம்மை ரட்சிக்க வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. கேட்பாயோ இன்பச் செய்தி நண்பா, ரட்சிக்க இயேசு புவிதனில் வந்தார். கேட்பாயோ இன்பச் செய்தி நண்பா, ரட்சிக்க இயேசு புவிதனில் வந்தார். அல்லேலூயா. அவர் எதற்காக வந்தார்? ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளதான தேவனாக இருக்கிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 12வது வசனம். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர். யாக்கோபு 4:12. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே. அவரே ரட்சிக்கவும் மன்னிக்கவும் வல்லவர். மற்றவரை குற்றப்படுத்துவதற்கு நீ யார்? எந்த மனுஷனையும் ரட்சிக்க அவர் வல்லவர். அல்லேலூயா. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அல்லேலூயா. 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை
ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக தீர்க்கவும் நியாயத்தீர்ப்பு நாளுக்கென்று வைத்திருக்கிறார். அப்போ துன்மார்க்கன் இருக்கதான் செய்வான், நீதிமான் இருக்கதான் செய்வான். நீதிமான் நீதியை கீர்த்தி உள்ளவன், நீதிமான் அசைக்கப்படுவதில்லை, நீதிமான் பழைய போல் செழிப்பான். இந்த நீதிமான் பரலோகத்துக்கு போவான், துன்மார்க்கனை கர்த்தர் நியாயத்தீர்ப்புக்காக வச்சிருக்கிறார். இந்த நீதிமானை முற்றிலும் முடிக்க ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனமும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருடைய மூலமாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஆக்கினை தீர்ப்புக்காக வரவில்லை, அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஒரு அல்லேலூயா நீங்க சொல்லுங்க. நல்லவனா இருக்கலாம், கெட்டவனா இருக்கலாம், சூதாடியா இருக்கலாம், முள்ளமாரியா இருக்கலாம், திருடனா இருக்கலாம், எவனாலும் இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? அது யாரா இருந்தாலும் சரி, தாவே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன்னா அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17லிருந்து 21 வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. யூதா 24:25 வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞான உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையையும் அதிகாரமும் எப்பொழுதும் உண்டாவதாக. அந்த வசனங்களை சொல்லு, உண்டாவதாக, உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. தேவன் வல்லவராக இருக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், யாக்கோபிலும் வல்லவர், யோவானிலும் வல்லவர், சுதந்திரம் கொடுக்க வல்லவர், உதவி செய்ய வல்லவர், முற்றும் ரட்சிக்க வல்லவர். அந்த வல்லமை உள்ளதான தேவன் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி சின்னவனாயும் சிறியவன் பலத்த ஜாதி மாவன் என்ற வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென்.